சரி, இந்த நாளிலும் கூட நாம் ஒரு சில வார்த்தைகளை குறித்து ஆண்டுடைய சமூகத்திலே நாம் பார்க்க போகிறோம். எல்லோரும் உற்சாகத்தோடு ஒரு மனதோடு என்ன வார்த்தை நமக்கு ஆண்டுடைய வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது என்பதை நாம் சற்று கவனமாக இருந்து கேட்டு நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே எல்லோரும் உற்சாகத்தோடு விழிப்போடு ஒரு மனதோடு ஏகச்சிந்தையோடு இருந்து ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு வழக்கம் போல நாளைய தினத்தில் ஜெபம் நடைபெறும். தேவனுடைய பிள்ளைகள் வந்து ஜெபிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் கூட நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 28, 29 வசனங்களை நாம் வாசிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த இடத்துல வேதம் என்ன பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது? அதாவது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். பாருங்கள், ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஒரு குறிப்பாக 10 ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு கன்வென்ஷன் கூட்டம் எங்கே வைத்தாலும் நீங்கள் கவனிப்பீர்கள் என்று தெரியும். இந்த வசனத்தை அநேக தேவ மனிதர்கள் ஆதார வசனமாக எடுத்துக்கொள்வார்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இந்த வசனத்தை சொல்லி ஆண்டோடைய அந்த காரியங்கள் தேவனாய கர்த்தர் மனுக்குலத்திற்கு எவ்வாறு மீட்பை கொடுக்கிறார், மனுக்குலத்தினுடைய பாரங்கள் கஷ்டங்கள் அந்த தேவனிடத்திலே மனுக்குலம் வருகிற பொழுது எப்படி அந்த அவருடைய பாடங்கள் எல்லாம் நீக்கப்படுகிறது என்பதை குறித்து ஆழமான காரியங்களை சொல்லி அந்த நாட்களிலே அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் பிழைக்க ஒரு வழி இல்லாதபடிக்கு பலவிதமான பலவீனங்கள், வேதனைகள், நெருக்கங்கள், பாரங்கள், குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே அநேக ஜனங்கள் அந்த நாட்களிலே கூடி வருவார்கள். அந்த நாளிலே கொடுக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவானவர் இந்த கூட்டத்தின் மத்தியிலே வந்து நின்று ஒவ்வொருடைய கருத்தை எப்படி லோத்தினுடைய கருத்தை பிடித்தாரோ அதே போல இருக்கும். அது ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஜனங்கள் அந்த நாட்களிலே மனம் திரும்பார்கள். ஏனென்றால் அந்த வார்த்தையின் சாரம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் பலவிதமான காரியங்கள் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே, நாம் நடந்து வருகிற வாழ்க்கையிலே பலவிதமான காரியங்கள் நம் ஒவ்வொருவரையும் அது நெருக்கி கொண்டிருக்கிறதா இருக்கிறது. ஏனென்றால் நாம் ஜெபிக்கிறோம், நாம் வேதத்தை வாசிக்கிறோம், நாம் ஆண்டவருக்குள்ளே தான் இருக்கிறோம். ஆனாலும் பல தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அந்த ஆண்டோடைய அன்பு அதிகமாக இருக்கும், தேவனுடைய நேசம் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். ஆனாலும் அந்த தேவனோடு உள்ள உறவிலே சற்று குறைந்திருக்கிற பொழுது பலவிதமான பாரமான காரியங்கள் அந்த மனிதனுக்கு நேராய் வருகிற பொழுது, பல பிரச்சனைகளுக்குள்ள, அதாவது பலவிதமான போராட்டங்கள் அவர்களுக்கு நேராய் வரும் பொழுது அவர்கள் சோர்ந்து போய் தளர்ந்து போய், இனி என்னுடைய வாழ்க்கையிலே நான் இயேசுவை ஆராதிக்கிறேனே, எனக்கு ஒரு வியாதியிலிருந்து ஒரு விடுதலை அல்லது நான் இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுவுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே பாரமான காரியங்கள் என்னை நெருக்கி நெருக்கி ஏவி கொண்டிருக்கிறேன், நான் இயேசுக்குள்ளே தானே இருக்கிறேன். புற ஜாதிகள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் உலக மனிதர்களாக இருப்பார்கள், அவருடைய காரியங்கள் எல்லாம் அருமையாக நடந்து கொண்டிருக்கும். அவருடைய சாப்பாட்டு காரியங்களாக இருக்கட்டும், அவருடைய சரீர சுகபலன்களாக இருக்கட்டும், மற்ற எல்லா காரியங்களாக இருந்தாலும் அவர்கள் செழிப்பாக இருப்பதை போல் நமக்கு தெரியும். ஏனென்றால் நாம் மனிதனுடைய முகத்தை மாத்திரமே பார்ப்போம், ஆனால் நம்முடைய காரியங்களை குறித்து நமக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபிக்கிறேன் அல்லது நான் வேதத்தை வாசிக்கிறேன், நான் கிறிஸ்துக்குள்ளே தான் இருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த பாடுகள் அவ்வப்போது நெருக்குகிறது, ஏன் இந்த கஷ்டம் நம்மை நெருக்குகிறது என்று ஒருவேளை நமக்குள்ளே அநேக சிந்தனைகள் வரும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். பாருங்கள், அந்த கீழே உள்ள வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் நுகம், என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். இது காரணம் என்ன? அந்த உபத்திரவங்கள் அல்லது அந்த துன்பங்கள் நெருக்கங்கள் வருவதற்கான என்ன காரணம்? தேவனாகிய கர்த்தர், அதாவது ஒரு கழுகை நாம் பார்க்கிற பொழுது
பொழுது அந்த கழுகு தன்னுடைய குஞ்சுகளை அப்படி அந்த சிறகு முளைத்து அந்த பறக்கிற ஒரு பருவம் வருகிற பொழுது அந்த கழுகுனுடைய குஞ்சு தான், ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட உயரத்திற்கு நேராக கொண்டு போய் அப்படியே அவருடைய சிறகிலிருந்து தோளிலிருந்து அதை அப்படியே அது கீழே விட்டுவிடும். பாருங்கள், அந்த நேரத்திலே அந்த கழுகுடைய நிலைமை எப்படி இருக்கும். ஆனாலும் அந்த தாய் கழுகுக்கு தெரியும் இந்த குஞ்சு பறக்காது, அல்லது அது வேதனையான ஒரு காரியம் என்று. ஆனாலும் அதை எப்படியாவது பழக்கி எடுக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யுமாம், அந்த உயரமான இடத்திலே கொண்டு போய் அப்படியே அதை பழக்க வைக்கும். ஏனென்றால் அந்த தாயோடு சேர்ந்து அது பழக வேண்டும். அந்த தாய் குஞ்சை போல் அது வளர வேண்டும். தாய் எப்படி தன்னுடைய காரியங்களை அது தனிமையாய் செய்கிறதோ அதே போல் அந்த கழுகுனுடைய குஞ்சுகளும் அதை செய்யும்படித்தான் அந்த கழுகு அந்த குஞ்சை அந்த உயரமான இடத்திற்கு நேராக கொண்டு போய் அப்படியே அதை தாளை விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நாம் நினைக்கலாம், எனக்கு இவ்வளவு பாடுகள், நான் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறேன், எனக்கு வியாதியிலிருந்து ஒரு விடுதலை இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகள், எதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படியாய் கிரியை செய்த ஒரு மனிதன், அவர் பல நேரங்களிலே அவருடைய வேதனை, அவருக்கு அரவணைப்புக்கு சாப்பாட்டுக்கான ஒரு வழிகூடையில் அவ்வளவு பெரிய மனிதன், வசதி படைத்தவன், அவ்வளவு வசதி உள்ள ஒரு தேவ மனிதன், அவன் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருக்காக வந்தான். ஆனால் அவனுக்கு கிடைத்த ஒரு பலன், அவனுக்கு அந்த பூமியின் வாழ்க்கையில் அவனுக்கு கிடைத்த பலன் என்னன்னு சொன்னால், அந்த ராஜாக்களால், அந்த யூதர்களால், மற்ற ஜனங்களால் அவனை வெறுத்து அவனை தள்ளி அந்த உபத்திரவங்கள், வேதனைகள், இது புறஜாதி மக்களால் அவனுக்கு வந்தது. தேவன் அவனோடு கூட தான் இருக்கிறார். இந்த பவுலும் தேவனோடு கூட இருக்கிறார். ஆனாலும் ஒரு பக்கத்தில் பலவீனம் அவனை நெருக்கி கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? இதற்கான காரணங்கள் என்ன? எப்படியாகலும் தேவன் அவனை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஒரு மனிதனை பலவீனத்தோடும் ஒரு மனிதனை போராட்டத்தின் மத்தியிலேயும் கஷ்டத்தின் மத்தியிலேயும் தேவன் அப்படித்தான் வளர்த்துவாரா? அப்படி அல்ல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. அந்த தேவனுடைய அன்பின் அகலம், அந்த தேவனுடைய அன்பின் ஆழம், தேவனுடைய அன்பின் உயரத்தை நாம் ஆழமாய் பெற்று அந்த அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவானவரை எங்கள் வேதம் என்ன சொல்லுகிறது? ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். இதற்காக சாத்தானால் சோதிக்கப்படும்படி அவரை வனாந்தரத்திற்கு கொண்டு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஆதாம் காட்டு மிருகங்களோடு வனாந்தரத்திலே இருந்தான், அவன் இயேசுவின் கற்பனை விட்டுவிட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து காட்டு மிருகங்கள் மத்தியிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குறிப்பிட்ட நாட்கள் முடிந்து அந்த வெளியே வருகிற பொழுது சத்ரு அவனை சோதிக்கிறான். முதலாவது சாத்தான் அவனை சோதிக்கும்படும்படி அவரை கொண்டு போகிறார். 40 நாட்கள் அவர் பசியோடு இருக்கிறார். காட்டு மிருகங்கள் மத்தியிலே அவர் உலாவுகிறார். அதுக்கு பிற்பாடு அவர் வெளியே வந்தோன் அவருக்கு பசி உண்டாகிறது. அப்பொழுது சோதனைக்காரன் வருகிறார். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த ஒரு சூழ்நிலை, அந்த ஒரு நெருக்கமான நேரம் வருகிற பொழுது சத்ரு அங்கே வருகிறான். அவரை சோதிக்கும்படி வருகிறான். பலவிதமான காரியத்தினால் அவனை சோதிக்கிறான். ஆனாலும் அவர் பிதாவினிடத்திலே வைத்த அந்த அன்பு, அந்த குமாரனா இயேசு கிறிஸ்து அந்த பிதாவின் அன்பிலிருந்து விலகாதபடி வசனத்தினால் அவனுக்கு பதிலை கொடுத்து ஆண்டவர் அந்த இடத்துல ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. எதற்காக தேவன் அவரை வனாந்தரத்திலே வழிநடத்துகிறார்? அவரை அப்படியாக அழித்து போடும்படியாக அல்ல, அந்த பிதாவின் காரியங்களை அவர் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலக மனிதனின் ரட்சிப்புக்காக அவர் வந்திருக்கிறார். அவரை பார்த்துத்தான் மனிதன் வழி நடக்க வேண்டும். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எதற்காக தேவன் பலவிதமான உபத்திரவங்களின் வழியாய் அல்லது வேதனைகளின் வழியாய், கஷ்டங்களின் வழியாய், போராட்டத்தின் வழியாய் ஒரு மனிதனை நடத்தி கொண்டு வருகிறார் என்று சொன்னால், அந்த மனிதன் அவன் கிறிஸ்துவை போல மாற்றப்பட வேண்டும். நன்றாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு தங்கத்தை பூமியிலிருந்து வெட்டி எடுப்பார்கள், அதை அப்படியே நாம் உருக்கி ஒரு மாலையாக செய்து நம் கழுத்திலே போட முடியாது. அதுக்கான ஒரு வேலைக்காரனால் பலவிதமான அக்னிக்குள் அகப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அது அவ்வளவு வடிவமாய் உருவாக்கப்பட பல வேலைகள் செய்யப்பட வேண்டும். எளிதாக அந்த காரியம் ஒன்றும் நமக்கு அது இன்பமான ஒரு காரியமாய் அமையாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நெருக்கம், அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே தான் ஒரு மனிதனை தேவன் உருவாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு யோபுவை பார்க்கிறோமே, யோபுனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். யோபு எப்படிப்பட்டவர்? யோபுவை போல் நீதிமான் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை சாட்சி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். எந்த மனிதனை போல், என்னுடைய யோபுவை போல் என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ என்று ஆண்டவர் கேட்கிறார்.
ஹல்லேலூயா. ஆனாலும் கூட அந்த யோபு தனக்கான அந்த உபத்திரத்தில் நீங்கள் இந்த யோபு 2வது அதிகாரம் அதனுடைய 11, 12, 13 வசனங்களை நாம் வாசிப்போமே. ஆனால் அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, யோபுவுக்கு வந்த நெருக்கத்திலே அவனுடைய எல்லா காரியங்கள். அந்த வசனத்தை வாசிப்போம். யோபுவுக்கு எழுதின யோபு 2வது அதிகாரம் அதனுடைய 11, 12, 13 வசனங்கள். ம் ம் போதும் 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 போதும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யோபுடைய காரியத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதற்காக வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்க. தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினாலே சோதிக்கிற தேவன் அல்ல. பலவிதமான சோதனைகள் அல்லது இயேசு கிறிஸ்துவோடு நாம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது பலவிதமான சோதனைகள் நமக்கு நேராய் வருமே. ஆனால் நாம் அவைகளிலே சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பகுதியை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அங்கே யோபு வெகுவாய் நெருக்கப்பட்டிருக்க அந்த 1வது அதிகாரத்தை நீங்கள் வீடுகளிலே சென்று வாசிப்பீர்களே. ஆனால் அங்கே பலவிதமான காரியங்கள். யோபு எப்படிப்பட்டவன், அவனுக்கும் தேவனுக்குமான உறவு எப்படி இருந்தது, அவன் தேவனோடு தன்னை எப்படி இணைத்து கொண்டான், அவன் பாவமே செய்யாத ஒரு மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் கண்களினால் உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு ஸ்திரீனிடத்திலே இச்சையாக இருப்பது எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு ஒரு பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்ட மனிதன். அது மாத்திரமல்ல, தன்னுடைய பிள்ளைகள் அவருடைய இல்லத்தில் இருக்கிற பொழுது ஒருவேளை வார்த்தையினாலோ கிரியைகளினாலோ நடக்கைகளினாலோ அவர்கள் பாவம் செய்திருப்பார்கள் என்று சொல்லி அடிக்கடி தேவன் அந்த யோபு தேவனிடத்திலே பலி செலுத்துவார். என்னுடைய பிள்ளைகள் என்னை போல், அதாவது பாவத்தில் அவர்கள் வாழ்ந்து விடக்கூடாது, ஒரு நெருக்கம் அவர்களுக்கு வரக்கூடாது என்று சொல்லி அப்படிப்பட்ட யோபுவுக்கு ஒரு நெருக்கம் இங்கே வருகிறது. அவன் பலவிதம், அதாவது அவனுடைய உள்ளம் கால் முதல் அவனுடைய உச்சம் தலைவரையிலும் கொடிய பருக்கள், புண்கள், வேதனை, ஒரு நாற்றம் எடுக்கிற சூழ்நிலை. அவனை ஒரு ரூமிலே தரையிலே போட்டு வைத்திருக்கிறார்கள், வெறும் தரையில். ஏனென்றால் ஒரு இருக்கையில் அவனால் இருக்க முடியாது. ஏனென்றால் உள்ளங்கால் முதல் உச்சம் தலைவரையிலும் அவனுக்கு பருக்கள், அந்த புண்கள், சரீரமெல்லாம் நாற்றம் எடுக்கிற ஒரு நிலைமை. அந்த நிலைமையிலே இவனுடைய காரியங்களை கேட்டு 3 அருமையான சகோதரர்கள் வெகு தொலைவிலிருந்து இவனுக்கு ஆறுதல் சொல்ல வருகிறார்கள். அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். அந்த 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் வந்து அவன் துக்கம் மகா கொடியது துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு கூட ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவும் பகலும் எத்தனை நாட்கள், 7 நாட்கள் என்ன பேசலாம் என்று அவருடைய இருதயத்தில் சிந்தை. ஏனென்றால் அவன் அவ்வளவு நீதிமான். இவனுக்கு ஆறுதல் சொல்ல இவரிடத்தில் எந்த ஒரு வார்த்தையும் இல்லை அந்த நேரத்தில். ஏனென்றால் மனிதனுடைய ஆறுதல் அந்த நேரத்தில் யோபுவுக்கு பிரயோஜனப்படாது. அந்த அவ்வளவு நீதிமான். அவன் முழுவதுமாக சிதைக்கப்பட்டு நெருக்கப்பட்டு துக்கப்பட்டு அவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த 3 அருமையான அன்பு சகோதரர்கள் வருகிறார்கள். 7 நாட்கள் அவனோடு கூட என்ன செய்தார்களாம், இரவும் பகல் 7 நாட்கள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த யோபுவும் தரையிலே கிடத்தப்பட்டிருப்பான் அல்லது உட்கார வைக்கப்பட்டிருப்பான். அவனோடு கூட இவர்களும் தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். இந்த 7 நாள் முடிந்து அவர்கள் அருமையான யோசனை அவர்களுக்கு சொல்லுவார்கள். பாருங்கள், அந்த நெருக்கம், அந்த பாடு, இவனை எவ்வளவாய் வெறுக்க முடியுமோ, இவனை எவ்வளவாய் கேவலமாய் பேச முடியுமோ, இவனை போல ஒரு பாவமான மனிதன், இவனை போல ஒரு அக்கிரமமான மனிதன் உலகத்தில் யாரும் இல்லை, அதுதான் உனக்கு இவ்வளவு கொடிய வேதனை என்று சொல்லி அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை பகைக்கிறார்கள். இங்கே யோபுனுடைய நெருக்கம் எப்படிப்பட்டது, ஒரு நீதிமான், ஒரு தேவனுடைய மனுஷன். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், கவனமாக இருக்க வேண்டும். நம் வார்த்தைகளை கேட்கிற பொழுது யோபு யார் என்றால் அவன் நீதிமான். அவனுக்கு வருகிற நெருக்கங்களை பாருங்கள். அந்த நீதிமானுடைய நெருக்கத்திலே அவனுக்கு ஆறுதல் சொல்ல வருகிற ஜனங்கள் அவனை கேவலமாய் பேசி அவனுக்கு நிராசை உண்டு பண்ணி அந்த தீயில எண்ணெய் என்று இந்த உலக வழக்கத்தின்படி சொல்லுவார்கள் அல்லவா, அதை பார்க்கலாம் அதிகமாக அவனை நெருக்கிறார்கள். ஒரு தேவ மனிதன் நெருக்கப்படுகிறான், அது கூட பரவாயில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு நெருக்கம் நம்முடைய சொந்த சகோதரர்களாலோ அல்லது நம்முடைய குடும்ப நண்பர்களாலோ நம்முடைய பக்கத்தில் இருக்கிறவர்களால் நமக்கு ஒரு நெருக்கம் வந்தால் நமக்கு அது ஒரு பெரிய நெருக்கமாக இருக்காது. ஆனால் நம்முடைய மார்பில் இருக்கிற நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள் நம்மை நெருக்கிற பொழுது, அற்பமாய் பேச நம்மை தள்ளுகிற பொழுது, அன்பு தேவனுடைய பிள்ளைகளை எந்த
மனிதனாலும் அதை சகிக்க முடியாது. அருமையானவர்களே, அவன் உடனே தற்கொலைக்கு நேராக தன்னை ஒப்பு கொடுப்பான். ஏனென்றால் அவனுடைய உறவு, அவனுடைய சொந்த இரத்தம், அது அவனுடைய சொந்த சரீரமே அவனை பகைக்கிற பொழுது அவனுக்கு எந்த ஒரு நிலைமை இல்லை. அப்படிதான் அந்த மேலே உள்ள வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அவன் அந்த 9வது வசனத்தின் அப்பொழுது 9வது வசனம், அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து, கவனித்துக் கொள்ளுங்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீர் இன்னும், அதாவது அவள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறான், இப்படி நீர் கஷ்டப்படுவதற்கு ஏதாவது ஒன்றை சாப்பிட்டு நீர் மரித்து போகலாமே, இவ்வளவு வேதனை என்னால் சகிக்க முடியவில்லை. இந்த நெருக்கம், நாம் தேவனை விசுவாசித்தோம், ஆனால் தேவன் நம்மை மறந்து விட்டார், நாம் மரித்து போவோமே என்று சொல்லலாம். அப்படி அல்ல, அப்படி சொல்லியிருந்தால் கூட பரவாயில்லை. நீர் தேவனை தூஷித்து ஜீவனை பாருங்கள் அன்பானவர்களே, யோபுவுக்கு அந்த நெருக்கம். ஆனால் யோபு என்ன செய்தாராம்? அவருடைய வாழ்க்கையில் அவருடைய சுவாசம், அவர் சொல்லுகிறார், என்னுடைய சுவாசம் எனக்கு கடும் வேதனையாக இருந்தது. அந்த சுவாசத்தை இழுக்கிற பொழுது அந்த நாற்றம், அந்த வேதனை, அது எப்படி இருக்கும்? சற்று நாம் கற்பனை பண்ணி பார்ப்போம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. அந்த நிலைமைக்குள்ளே ஒரு மனிதன் வந்திருக்கிற ஒரு மனிதனாலே தான் அதை உணர்ந்து கொள்ள முடியும். அந்த வாய் பகுதிகள், தொண்டை பகுதிகள் எல்லாம் புண்களினால் அழுகி நாற்றம் எடுக்கிற பொழுது அவனுடைய சுவாசமே அவனுக்கு வெறுப்பாக இருக்கும். அப்படி என்றால் அந்த யோபுனுடைய நிலைமை எவ்வளவு கேவலமாக இருந்திருக்கும். ஆனாலும் அந்த யோபு, அவர் சொல்லுகிறார், நீ அந்த 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற தேவனுடைய கரத்திலே நன்மை மாத்திரம்தான் நமக்கு தேவையா? நன்மை எல்லாருக்கும் தேவை அருமையானவர்களே. ஆனாலும் தீமையான ஒரு காரியம் நமக்கு வரும். ஏனென்றால் ஒரு மனிதன், நன்றாக நாம் கவனிக்க வேண்டும், நன்மை தீமை ரெண்டும் கலந்துதான் மனிதம். இந்த மாம்சமான சரீரம் இந்த பூமியில் இருந்திருக்கப்பட்டது. இந்த பூமியின் மண்ணினாலே எது உருவாக்கப்படுகிறதோ அதிலே நன்மையும் இருக்கும், அதிலே தீமையும் இருக்கும். அது தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, நன்மை தீமை இந்த ரெண்டும் கலந்தது மாத்திரமே மனிதன். அந்த நன்மை என்று சொல்லப்படுகிற பொழுது அது தேவனை சார்ந்தது, அந்த தீமை இந்த உலகத்திற்கானது. அல்லேலூயா. அதை நாம் எல்லாவரும் கவனமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆனாலும் அந்த யோபு தனக்கு நேரிட்ட அந்த உபத்திரவத்திலே அவன் தேவனை பின்பற்றி அந்த தேவனை விட்டுவிடாதபடிக்கு அவன் தேவனை சார்ந்தபடியே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். யோபு அங்கே சொல்லுகிறார், என் தோல் முதலாய் அழுகி நாற்றம் எடுத்தாலும் நான் என் மாம்சத்திலிருந்து அந்த தேவனை நோக்கி பார்ப்பேன் என்று அவர் அழகாக அங்கே சொல்லுவார். இந்த என் தோல் முதலாய் அழுகி நாற்றம் எடுத்தாலும் நான் என் தேவனை, என்னுடைய மாம்சத்திலிருந்து இந்த தேவனை நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி அந்த யோபு சொல்கிறது. பாருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நினைக்கிறோம் எனக்கு நெருக்கம், எனக்கு வேதனைகள், எனக்கு கஷ்டங்கள், எனக்கு பாரங்கள். வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் நீ சுமக்கிறாயா, நீ என்னிடத்திலே வா என்று ஆண்டவருடைய காரியங்கள் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்கு நேராய் நாம் வருகிற பொழுது அங்கே 55வது அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்க வேண்டாம், உங்கள் செவிகளை சாய்த்து என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நமக்கு உபத்திரவங்கள், நெருக்கங்கள் வருகிற பொழுது நாம் அந்த தேவனை சார்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த தேவனை ஒரு மனிதன் சார்ந்திருக்காத பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே நாம் விழுந்து போகும். அருமையானவர்களே, ஒரு பலவீனம் வருகிற பொழுது, எனக்கு அடிக்கடி பலவீனங்கள், நான் இயேசுவை விசுவாசிக்கிறதற்கு எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு சகோதரி எங்களிடத்திலே சொன்னார்கள். உங்களுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவனுடைய அன்பு, அதாவது நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறோமோ, நமக்கு பிள்ளைகளை தேவன் தந்திருக்கிறார்கள் அல்லவா, எப்படி நம்முடைய பிள்ளைகளை நாம் நேசிக்கிறோமோ அதே போல இயேசுவினிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டும். பாருங்கள், அதை பார்க்கலும் மேலான அன்பு. நம்முடைய பிள்ளைகளுக்காக ஒருவரும் நாம் ஜீவனை கொடுப்போமோ என்பதோ தெரியாது, ஒருவேளை அது சிலவருக்கு நடந்திருக்கலாம். ஆனாலும் நமக்காக ஜீவனை தந்திருக்கிறவர், நம்முடைய ஜீவனை பார்க்கலும் மேலாக நாம் இயேசுவை நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய ஜீவன், இந்த ஜீவன் நம்முடையது அல்ல, நமக்குள்ள இருக்கிற ஜீவன் நம்முடையது அல்ல. இந்த ஆத்துமா இது மண்ணினாலே உருவாக்கப்பட்ட ஒரு சரீரம், இந்த பூமியின் மண்ணினாலே உருவாக்கி தேவன் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை இதற்குள் ஊதி மனிதன் ஜீவ ஆத்துமாவானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மண்ணு மாம்சம், இது இந்த மாம்சம் மண்ணுக்கு செல்லும், இதுக்குள்ள இருக்கிற ஆவி அது எந்த மனிதனாக இருந்தாலும் அது தேவனிடத்திலே செல்லும். ஆனால் அந்த ஆத்துமா
இதுதான் முக்கியம். நாம் தேவனிடத்திலே எவ்வளவாய் சேருகிறோமோ, அந்த தேவனிடத்திலே எவ்வளவாய் அன்பு கூறுகிறோமோ, இந்த ஆத்துமா பரிசுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். இந்த பெட்ரூம் மார்க்ஸ் லைட்டுகளை முன்காலத்திலே பார்ப்பீர்கள் அல்லவா, அதிலே அந்த சற்று இருள் வருகிற பொழுது அப்படியே நாம் திருக்கி அதை அப்படியே ஒளியேற்றும் பொழுது அவ்வளவு ஒளி மிகுந்ததாக காணப்படும். அதே போல தான் நாம் தேவனோடு சார்ந்து தேவனை தேடி போக நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தேவ பலன் கூடிக்கொண்டிருக்கும். அதுக்குத்தான் அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று. இந்த அப்போஸ்தலர்கள் போகிற எல்லா பட்டணங்களிலும் அவர்கள் அடிக்கப்பட்டார்கள். ஒருவரும் சுகமாய் வாழ்ந்ததாக வேதம் சொல்லவில்லை. அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள், வாளால் வெட்டுள்ளப்பட்டார்கள், அவர்கள் வஸ்திரம் இல்லாதபடி நிர்வாணமாய் கடத்தப்பட்டார்கள், அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும், ஆனால் விரும்புவது ஒரு நாள் வரும். அருமையானவர்களே, நாம் எதற்காக பிரயாசப்படுகிறோம்? அந்த இயேசு கிறிஸ்துவன் ராஜ்யத்திலே அவரோடு சேர்ந்து வாழும்படி நாம் பிரயாசப்படுகிறோம். நிச்சயமாகவே வேதம் சொல்லுகிறது, முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை நமக்கு தெரியும். ஆண்டவரே, என்றைக்கும் என்னுடைய நிலைமை இதுதானா? என்றைக்கும் என்னுடைய நிலைமை இதுதானா? என்றைக்கும் இந்த உத்திரவமா? என்றைக்கும் கஷ்டமா? என்றைக்கும் பாரமா? எனக்கு இதுதான் நிலைமையா என்று அநேகர் நாம் ஒருவேளை சிந்திக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவுண்டு மகனே, உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நெருக்கங்கள், பாரங்கள், வேதம் சொல்லுகிறது. சங்கீர்த்தன புஸ்தகத்துக்கு நேராய் நாம் வருவோமே ஆனால் 22வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தை நாம் ஒருவர் வாசிப்போமே ஆனால் 55வது சங்கீதம் அதனுடைய 22வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். சங்கீதம் 55 703வது பக்கத்தில் இருக்கிறது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளவிட மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் அவர் யோபுவை கைவிட்டிருக்க வேண்டுமே, அப்போஸ்தலனாகிய பவுலை அவர் கைவிட்டிருக்க வேண்டுமே, ஒரு எலிசா தீர்க்கதரிசி பலவீனத்தினால் மரித்து போனார், அவரை கைவிட்டிருக்க வேண்டுமே, ஒரு எசேக்கியா ராஜாவை அவர் கைவிட்டிருக்க வேண்டும். அப்படி அல்ல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது மாம்சமான சரீரம். இந்த சரீரம் இருக்கும் அளவும் இதிலே நோவு இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் இவைகள் இந்த மாம்சமான காரியங்களை சிந்திக்காதபடி உங்கள் சிந்தை, அதாவது நம்முடைய சிந்தை கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும். கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அந்த நெருக்கம், அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார், ஆண்டவரே என்னால் முடியவில்லை, எனக்கு பலவீனம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் பலன் உன்னுடைய பலவீனத்தில் அது பூர்ணமாய் விளங்கும். அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், ஓடினேன், ஓட்டத்தை முடித்தேன், நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பாருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுனுடைய வாழ்க்கையின் முடிவு எப்படி இருந்தது? விரும்பினது வரும்பொழுது அது ஜீவ விருட்சம் போல என்று சொல்லப்பட்டது போல அவர் ஆரம்பத்தில் இருந்த எல்லாவற்றையும் தேவன் அவருக்கு இரட்டிப்பாய் கொடுத்தார். அல்லேலூயா. அவர் சாதாரண தேவன் அல்ல. அவர் இழந்து போனதை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இரட்டிப்பாய் தந்து ஆசீர்வதிக்கிற தேவன். நம்முடைய விருப்பம், நம்முடைய எண்ணங்கள், தேவனோடு நம்முடைய உறவு எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சொல்லிக்கொள்ளலாம், நான் தேவனுடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் தேவனோடு இருக்கிறேன். அப்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நெருக்கம், நம்முடைய காரியங்கள் தேவனோடு எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நம்முடைய காரியங்கள் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் வேதத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். நான் உங்களை விசாரிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் அப்படி மறக்கிற தேவன் அல்ல. பலவீனங்கள் வந்து நாம் முடங்கி நிற்கிற நேரத்திலே ஆண்டவர் என்னை மறந்தாரோ? அப்படி அல்ல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. அவர் நம்மை விசாரிக்கிறவர். ஒவ்வொரு நேரத்திலும் நமக்கு தெரியாது. ஏனென்றால் நம்முடைய வாய் அவ்வளவு கேவலமானது. நாம் முறுமுறுத்து இந்த கெட்ட நாவினால் தேவனை துதித்து கொண்டிருப்போம். இந்த கெட்ட நாவினால் முறுமுறுத்து கொண்டிருப்போம். எனக்கு வியாதி, எனக்கு பலவீனங்கள், யாருக்கு வியாதி இல்லை? ஒருவேளை நமக்கு வியாதி இல்லை என்று சொல்லுகிற மனிதன் இந்த பூமியிலே ஒருவனாலும் கரங்களை தூக்க முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், 1 பேதுரு 5:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 128:1 சொல்லப்பட்டிருக்கிறது,
வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சங்கீதம் 50:15 எங்கே வேதம் சொல்கிறது. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சங்கீதம் 46:1 சொல்லுகிறது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று நீதிமொழிகள் 24:10 சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவானே ஆனால் உன் பலன் குறுகினது. ஏனென்றால் ஒரு ஆபத்து வருகிற பொழுது அவர் நம்மை விட்டு ஓடி போகிற தேவன் அல்ல. அவன் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் சகிக்கக்கூடும்படி தான் இந்த மாம்சத்தை தேவன் உருவாக்கி இருக்கிறார். ஒரு மாம்சத்தை தேவன் எப்படி உருவாக்கி இருக்கிறார்? இந்த பூமியின் எல்லா சீதோஷ்ண நிலைமைகளையும் அது தாங்கக்கூடிய அளவிலே தான் தேவன் அதை உருவாக்கி இருக்கிறார். ஆகவே நாம் கலங்க வேண்டிய தேவையில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வியாதி இருக்கிறதா, அது இருக்கட்டும், தேவனை சார்ந்திருப்போம், ஜெபிப்போம், அதற்கான மருந்துகள் உண்டு, அதை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆனாலும் நாம் விசுவாசிப்போம். பவுல் நட்டாலும் அப்போலோ நீர் பாய்ச்சினாலும் விளைய பண்ணுகிற ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார் அல்லவா? அல்லேலூயா! அந்த விசுவாசம் நம்மோடு கூட இருக்க வேண்டும். நாம் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே அங்கே வாசிக்கிறோம் அல்லவா, நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்களாம். அப்பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். பாருங்கள், அங்கே யோவனுடைய சகோதரர்கள் புத்தி சொன்னார்கள் அல்லவா, எப்படி இருந்திருக்கும் அந்த புத்தி? ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் நம்முடைய கவலைகளை அவர்கள் மேல் வைத்து விடும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர், நம்முடைய கவலைகளை அவர்கள் மேல் வைத்து விட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிலிப்பியர் 4:6 அந்த வசனத்தை ஒரு வாசிப்போமே. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான, அங்கே வேதத்திலே கவனித்துக் கொள்ளுங்கள், எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் உங்கள் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கவலைகள் நமக்கு வரும். ஆனாலும் நாம் தேவனை சார்ந்து அந்த ஆபத்து நேரத்திலே நாம் அந்த தேவனை மறவாதபடிக்கு அந்த தேவனை சார்ந்து ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். ஆபத்து நேரிடுகிற நேரத்திலே நாம் ஆண்டவரை சார்ந்திருக்கிற பொழுது, எப்பொழுதும் ஆபத்து நேருக்கிற நேரங்களில் அல்ல. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சந்தோஷத்தோடு இருக்கிற நேரத்திலே, மகிழ்ச்சியோடு இருக்கிற நேரத்திலே, துக்கத்தோடு இருக்கிற நேரத்தில், ஏனென்றால் இதெல்லாம் மாறி மாறி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரும். நன்மை வரும், தீமை வரும், மகிழ்ச்சி வரும், சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும், துக்கம் வரும். இவையெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மாறி மாறி வரும். ஒரு மனிதன் முழுவதுமாக ஒரு உத்தரமே இல்லாமல் அவன் நடந்து கொண்டிருக்கிறானே, ஆனால் ஒரு சம்திங் ராங், அவனிடத்திலே அந்த தேவன் இருக்கிறார் என்பது சற்று கேள்விக்குறியாக இருக்கும். அதனாலே தேவன் இருக்கிறவன் எல்லாரும் துக்கமாக இருப்பார்கள் என்று அல்ல, அது அல்ல, அப்படி அல்ல. அப்படி யாரும் தவறாக சிந்திக்க கூடாது. நம்முடைய காரியங்கள், அதாவது நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இந்த தேவன் என்னுடைய தேவன், மரண பரியந்தம் அவர் என்னை நடத்த வல்லமை உள்ளவர் என்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் பல நேரங்கள் நமக்கு வரும். இந்த மாம்ச சரீரத்திலே நியமிக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் அது நம்மை கடந்து போகும். எப்படி ஒரு மழை ரட்சிக்கப்பட்ட நமக்கு பெய்கிறதோ, ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் அந்த மழை பெய்கிறது. ரட்சிக்கப்படுகிறவன் புசிக்கிறதை கொஞ்சம் குறைவாகத்தான் நாம் புசிக்க முடியும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாவற்றையும் நாம் நன்கு ஞானமாக, கவனத்தோடு, புத்தியோடு, விவேகத்தோடு நாம் தேவனுடையத்தில் நடந்தால் மாத்திரமே. ஏனென்றால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இது ஒரு ரகசியம், இது ஒரு ரகசியமான காரியங்கள். ரட்சிக்கப்பட்டதுடனே எல்லாம் முடிந்து விட்டது என்று அல்ல. வேலிக்கு அப்புறத்தில் இருக்கிற ஒரு பயிரை எடுத்து வேலிக்கு உள் நடுகிறது போலத்தான் அதை நாம் அடுத்து பராமரிக்கிற ஒன்று இருக்கிறது. அதை பராமரிக்க வேண்டிய விதத்திலே அது பராமரித்து, அதற்காய் தண்ணீர் பாய்ச்ச வேண்டிய விதத்திலே தண்ணீர் பாய்ச்சி, அதற்கு உரம் போட வேண்டிய விதத்திலே அதை உரத்தை போட்டு பராமரித்து வந்தால் மாத்திரமே அது கனி கொடுக்கும். ஆகவே அப்படி போலவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டோம். ஆனால் நாம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறோம்? பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட நாம் உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வருத்தம், பாரங்கள், துக்கங்கள், கவலைகள் நமக்கு நேராய் வருகிற பொழுது நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நாம் ஆண்டுடைய சமூகத்திலே
நம்மை ஒப்பு கொடுப்போமே ஆனால் நிச்சயமாகவே நம்முடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு நன்றாய் நாம் திருப்பிக் கொள்ளுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை நாம் ஒரு வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும். அந்த கவலை என்கிறது ஒரு எலும்புருக்கி வியாதி. அதாவது அந்த சுகர் வியாதிக்கு, அதாவது இந்த சுகர் வியாதியிலிருந்தும் அதிகமான ஒரு வியாதி, இந்த டிபி வியாதி என்று சொல்வார்கள் அல்லவா, அதை பார்க்கலும் கொடூரமான வியாதி தான் இந்த கவலைப்படுகிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கவலைப்படுகிறதுனால் நம்முடைய சரீர அளவோடு ஒன்றையும் நாம் கூட்ட முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியே நாம் ஃப்ரீயாக விட்டுவிட வேண்டும். நமக்கு இருக்கிற நிலைமையிலே நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. ஏனென்றால் நாம் வசதியாக வாழ்ந்தாலும் சரி, நாம் சாதாரண நிலைமையிலே வாழ்ந்தாலும் சரி, ஒரு மிடிலான நிலைமையிலே நாம் வாழ்ந்தாலும் சரி, அந்த கவலைகள், அதாவது இந்த ஏற்ற இறக்கம் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் அது கடந்து வந்து கொண்டிருக்கும். நாம் இந்த சூழ்நிலையை நாம் சகிக்க வேண்டுமானால் நாம் எல்லா நிலைமையும் கற்றுக்கொள்ள தேவனோடு நாம் அப்படியே கற்றுக்கொள்ள. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், எந்த நிலைமையிலையும் மன ரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், புசிக்கவும் எனக்கு தெரியும், புசியாமல் இருக்கவும் எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். பெரிய படித்தவர், நன்றாய் படித்தவர், நல்ல உலக அறிவு உள்ளவர், ராஜாக்கள் மத்தியிலே பணிபுரிந்தவர், நியாயப்பிரமாணத்தை அவரை போல் கற்று தேர்ந்த மனிதன் ஒருவரும் இல்லை. நியாயப்பிரமாணத்தில் முறைப்படி கற்று தேர்ச்சி அடைந்தவர். அவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பொழுது அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நான் நற்பவும் குப்பையுமாய் எண்ணுகிறேன் என்று சொல்லி அவர் அப்படியாய் கிறிஸ்துவுக்காக தன்னை ஒரு ஜீவ பலியாக அநேக ஓத்திரங்கள் வழியாய், வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகள் அநேக ஓத்திரங்களின் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர்களை நாம் வாசிக்கிறோம் அல்லவே. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, அந்த உபத்திரவங்கள், துன்பங்கள் நமக்கு நேராய் வருகிற பொழுது நாம் கலங்காதபடிக்கு அதுதான் வேதத்திலே அந்த பழைய ஏற்பாடின் காரியங்கள் நமக்கு ஒரு நிழலாக வைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? மோசே எவ்வளவாய் கஷ்டப்பட்டார் தெரியுமல்லவா? மோசே எவ்வளவாய் கஷ்டப்பட்டார். ஆனால் அந்த கானான் தேசத்தை அவரால் பார்க்க முடிந்ததை தவிர அதில் அவரால் பிரவேசிக்க முடியவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு இடத்துல அவர் சொல்லுவார், இந்த ஜனங்களுடைய பேரை நீ கிறுக்கி போடுவீர், ஆனால் என்னுடைய பேரை கிறுக்கி போடும், இந்த ஜனங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று. அவ்வளவு ஜனங்களுக்காக பாடுபட்டு கர்த்தருடைய சமூகத்தில் உண்மை உத்தமமாய் வாழ்ந்து வந்த ஒரு தேவ மனிதன் சற்று ஆண்டுடைய வார்த்தையை சற்று அவர் அந்த வேதனை, அந்த ஜனங்களுடைய நெருக்கத்தின் மூலமாகத்தான் அவர் சற்று அதை அப்படியே அல்ல தொட்டின பொழுது அவர் அந்த கானான் தேசத்தை அவரால் பார்க்க முடியவில்லை. இதெல்லாம் நமக்கு ஒரு சாட்சியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்கள் அவங்க தேவனுக்காய் செயல்பட்டவர்கள். ஒரு இந்த யோசப்பை நாம் பார்க்கிறோமே, யோசப் எவ்வளவு பெரிய நீதிமான், அவருக்கு வந்த பிரச்சனைகளை பார்க்கிறோம். ஒரு தானியலை பார்க்கிறோமே, ஒரு தாவீதை பார்ப்போமே, இப்படி பல தேவனுடைய பிள்ளைகளை, இந்த யோபுவை நாம் பார்த்தோம் அல்ல. இவைகளெல்லாம் நம் தேவனை பார்த்து, அதாவது தேவனிடத்திலே நம்முடைய வாழ்க்கை இன்னும் மெருகேற்றும்படி, நாம் இன்னும் தேவனிடத்திலே ஆழமாய் வாழும்படியாகத்தான் இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அது ஏதோ பழைய காலத்தில் அப்படி அல்ல. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம் வேதம் சொல்லுகிறது நமக்கு திருஷ்டாந்தமாக ஒரு நிழலாக முன் காலங்களில் எழுதப்பட்டதெல்லாம் பிற்காலத்தில் இருக்கிற நமக்கு அதை பார்த்து நாம் வாழ்ந்து வரும்படி அது ஒரு நிழல். நாம் நிஜமாகவே வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே தேவனிடத்திலே அது வாழுகிற நாம், தேவனை சார்ந்திருக்கிற நாம், அவரை சார்ந்து அவரோடு வாழ்ந்து நாம் அப்படியே கடந்து வருவோமே. ஆனால் வாசிக்க வேண்டாம், ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோபு 19:26 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தோல் முதலாய் அழுகி நாற்றம் எடுத்து போனாலும் என் மாம்சத்தில் இருந்து நான் தேவனை துதிப்பேன். பாருங்கள் எவ்வளவு உத்தமன். அவரை சொல்லுகிறார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற இவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த நாட்களில் இருந்திருப்பார்கள். அந்த ஊர் தேசத்திலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்திருப்பார்கள். அங்கே ஆண்டவர் கொடுக்கிற சாட்சி, இவனை போல் ஒரு மனிதனும் இல்லை என்று சொல்லுகிறார். ஆனாலும் அந்த உபத்திரவங்கள், வருத்தம்,
பாரம் எப்படி இருந்திருக்கும்? அவனுடைய சுவாசமே அவனுக்கு கேடான வாசனையாக இருக்கிற பொழுது அன்பானவர்களே எப்படி இருந்திருக்கும்? அந்த நெருக்கம், அந்த பாடு, வேதனை. ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தமா மகனை, வருத்தப்படுகிறியா? நீ பாரப்படுகிறியா? நீ என்னிடத்திலே மன மகிழ்ச்சியாயிரு, என்னுடைய நுகத்தை நீ ஏற்றுக்கொள். அதாவது அதுக்குடைய அர்த்தம் என்ன? நான் பட்ட பாடுகளை நீ சற்று நினைத்துக்கொள். நான் எதற்காக பாடுபட்டேன்? உன்னை மீட்கும்படியாக. உன்னுடைய ஆத்துமா பாவத்தின் வல்லமையிலே அகப்பட்டிருந்தது. அந்த ஆத்துமாவை மீட்கும்படி என்னுடைய ஜீவனை நான் தந்தேனே. இந்த நுகம், நான் பட்ட பாடுகள், இந்த நுகத்தை நீ நினைத்துக்கொள். இதை நீ நினைத்து எனக்குள்ளே நீ கடந்து வருவாயானால் உனக்காக ஒரு பட்டணம் வைக்கப்பட்டிருக்கிறது. கைவேலை இல்லாத பட்டணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவன் கொடுக்கும்படி வைத்திருக்கிற பட்டணங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே நாம் பலவிதமான ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்கிறோம். அது சந்தோஷமான காரியங்கள். நம்ம எவ்வளவு தேவை அவ்வளவு போட்டுக்கொள்ளலாம். ஆனாலும் ஞானமாய் நாம் செய்ய வேண்டும். இதை பார்க்கலும் ஒரு 12 விதமான, அதாவது ரத்தினங்கள் பொறிக்கப்பட்ட ஒரு இடம் நமக்காக ஆயத்தப்பட்டிருக்கிறது. அது தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, ஒரு மணவாட்டியை போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புதிய எருசலேம் 12 விதமான வச்சிர கற்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இதற்காக வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்திலே நாம் இங்கே வருவதனால் வாசிக்க வேண்டாம். அங்கே சொல்லுகிற, அங்கு தூதன் கேட்கிறான் யோவானை பார்த்து, யோவான் கேட்கிறார் யோவானை பார்த்து, இவர்கள் திரளான கூட்டங்கள் வண்ணங்கிகளை தரித்து கொண்டு அங்கே நிற்கிறார்கள். அவர்களை பார்த்து தூதன் கேட்கிறான், இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று உனக்கு தெரியுமா என்று அங்கே தூதன் யோவானை பார்த்து கேட்கிற பொழுது, யோவான் அதற்கு தெரியாது, தெய்வமே எனக்கு தெரியாது, அது உமக்கே தெரியும் என்று அங்கே சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 17வது அதிகாரம் 7வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் மிகுந்த உத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். அல்லேலூயா. இவர்கள் தங்கள் இரத்தத்தை அதாவது இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று இங்கே சொல்லப்பட்டது. பாருங்கள், அப்பொழுது அப்படியானால் அந்த உபத்திரவங்கள், அந்த நெருக்கங்கள், அந்த மாரங்கள், அந்த கஷ்டங்கள் வழியாகத்தான் தேவனுடைய பிள்ளைகள் கடந்து வந்திருக்கிறார்கள். ஒருவரும் சொகுசாக வாழ்ந்து எந்த விதமான பாரவுமின்றி, எந்த விதமான உபத்திரவங்களும் இன்றி அவர்கள் வந்தவர்கள் அல்ல. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 14வது வசனத்தில், அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் மிகுந்த, அதுக்கு அர்த்தம் இவர்கள் மிகுந்த வருத்தத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் மிகுந்த பாரத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் மிகுந்த வேதனையிலிருந்து வந்தவர்கள், பசியாக இருந்தவர்கள், அநேகர்களால் அடிக்கப்பட்டவர்கள், வஸ்திரம் இல்லாதபடிக்கு காட்டு பகுதியிலே வீசப்பட்டிருந்தார்கள். ஆனால் தூதனால் அவர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் மிகுந்த உத்திரத்திலிருந்து வந்தவர்கள். எப்படியாம்? ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே அவர்கள் தோய்த்து வழுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பாருங்கள், இந்த பிரெட்டை பிள்ளைகளுக்கு தேய்த்து கொடுப்போம் அல்லவா, இந்த ஜாமலை தேய்த்து கொடுப்போம், அதை சற்று நினைத்துக் கொள்வோமே. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் இதே போலத்தான் அந்த ஆட்டுக்குட்டியாண்ட இரத்தத்திலே தோய்த்து வழுக்கிறவர்கள். ஏனென்றால் எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு சந்தோஷமாக ஜீவிக்க இந்த உலகம் அனுமதிக்காது. தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நின்றால் அதற்கு ஒரு தடையை சொல்லுவார்கள், நாம் எழுந்தால் அதற்கு ஒரு காரியத்தை சொல்லுவார்கள், நாம் நடந்தால் அதற்கு கேடான காரியத்தை சொல்லுவார்கள். வேதம் சொல்லுகிறது, இவர்கள் மிகுந்த உத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே தோய்த்து வழுத்தவர்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அங்கே பலன் என்ன? ஆகையினால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். இவர்கள் இனி பசி அடைவதில்லை, இவர்கள் இனி தாகம் அடைவதில்லை, இவர்கள் இனி துக்கப்படைவதில்லை. அப்படியே நான் லாசருவை சற்று நினைத்து பார்ப்போமே. அந்த ஐஸ்வர்யான் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் இவனுக்கு ஒரு நேர ஆகாரம் இல்லாதபடிக்கு வெறுக்கப்பட்டவனாக, நாரப்பட்டவனாக, மனிதனால் பக்கத்திலே போக முடியாத ஒரு பிச்சைக்காரனை போல் வாழ்ந்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் தேற்றப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே நமக்கு கனமோ மகிமையோ எதுவும் நமக்கு இருக்காது. நமக்கு பலவீனங்கள் தான் நமக்கு கிடைக்கிற பரிசு, நெருக்கம்தான் இந்த பூமியிலே கிடைக்கிற பரிசு. அப்போஸ்தலனாகிய பேதுரு கேட்பார், ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. அவருடைய வாழ்வாதாரத்துக்கு இருந்த படகுகள், வலைகள் எல்லாவற்றையும் மட்டும் அவன் தேவனை சார்ந்து வருகிறான். கேட்கிறான், எனக்கு என்னத்தை கிடைக்கும் என்று கேட்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே வீடுகளையோ பிள்ளைகளையோ தொழில்களையோ நீ எதை விட்டாலும் இம்மேலே 100 மடங்கு அதிகமாக, அதிலே ஒன்று கூட ஆண்டவர் சொல்லுவார், உபத்திரவத்தோடு கூடி, அதாவது வேதனையோடு கூடி இம்மேலே 100 மடங்கும் மறுமையிலே நித்திய ஜீவன். அல்லேலூயா. அந்த மறுமை, அதுதான் முடிவு. ஒரு மனிதனுடைய ஆரம்பமோ ஒரு மனிதனுடைய இடைப்பகுதியோ அல்ல அன்பானவர்களே, அவருடைய முடிவு. ஒரு மனிதனுடைய முடிவு எப்படி இருக்கிறதோ அதுதான் வேதம்
சொல்லுகிறது, அதாவது விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கலாம் மரண வீட்டுக்கு போவது நலம். அங்கேதான் எல்லா மனிதனுடைய முடிவை நாம் கண்டுகொள்ள முடியும். ஒரு மனிதன் எப்படி இந்த பூமியிலே ஜீவித்திருக்கிறான் என்பதை அந்த மரண வீட்டிலே செல்லும் போது நாம் பார்க்க முடியும். அந்த மனிதனுடைய முடிவை நாம் பார்க்க முடியும். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு சித்தமானால் அந்த தேவனிடத்திலே நடக்கிற காரியங்கள், அந்த இதனுடைய இணை வசனமாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை கூட நாம் ஒருவர் வாசிப்போமே. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அதாவது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிற என்னுடைய நுகத்தை, நான் பட்ட பாடுகளை, நான் பட்ட கஷ்டங்களை சற்று நினைத்துக் கொள்ளுங்கள். இவைகள் பாரமானது அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் எப்படி அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்பதை குறித்து சற்று சுருக்கமாக நாம் கேட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு சித்தமானால், தேவன் நம்மை உயிரோடு வைத்திருந்தால், இனி பலத்தோடு வைத்திருந்தால், ஆண்டவர் சித்தமானால் இனி ஒரு நாளில் இதனுடைய பகுதியை தொடர்ச்சி அந்த வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து விடுகிறேன். வாசிங்கள். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து, கவனித்துக் கொள்ளுங்கள், நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு போதும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் சொல்லுகிறார், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகளை, ஆண்டவருக்கு சித்தமானால் இதனுடைய காரியங்கள், அது என்ன வழி, எப்படி நாம் அவருடைய வழியில் நடக்க வேண்டும், அந்த இளைப்பாறுதல், அந்த காரியங்கள், அந்த உத்தரவுகள், அவருடைய வழியில் எப்படி நான் நடக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து ஆண்டவருக்கு சித்தமானால் இன்னொரு பகுதியாக நாம் பார்க்க போகிறோம். எல்லோரும் அப்படியே முழங்கால் படியிடும், நாம் ஜெபிக்க போகிறோம். கேட்ட வார்த்தைகளை நினைவு கூர்ந்து அப்படியே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம எல்லோரும் ஜெபிப்போம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அதாவது அவர்கள் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் போவது அது அருகாமையில் இருந்தாலும் தேவன் அவர்களை எதற்காக 40 ஆண்டுகள் சுற்றி போக பண்ணினார்? நாம் வேதத்தை வாசிக்கிறோமோ, அதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் யுத்தத்தை கண்டு ஜனங்கள் மனமடிந்து போவார்கள் என்று தேவன் விரும்பி அவர்களை அந்த யோர்தான், அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழி போவது அருகாமையில் இருந்தாலும் லகுவாக இருந்தாலும் தேவனுடைய எண்ணம், என் ஜனங்கள் கஷ்டப்படக்கூடாது, என் ஜனங்கள் துக்கப்படக்கூடாது என்று சொல்லி அவர்களை சுற்றி நடக்க பண்ணினார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் அப்பா எனக்கு இந்த நெருக்கம், ஏன் எனக்கு இந்த வேதனை? கேளுங்கள், இருதயத்திலே ஆண்டவரிடத்திலே கேள்வி கேளுங்கள். எனக்கு ஏன் அந்த வருத்தம்? எனக்கு அப்பா ஆண்டவரே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அண்டியும் அவருடைய தீர்மானத்தின்படி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வருத்தத்தினால் சோர்ந்து போகிறாயோ, அப்பா கேட்கிறார், உன் பலன் குறுகினது, உனக்கு வருகிற நெருக்கத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வருத்தம் வருகிற பொழுது என் நுகத்தை நோக்கி பார், நான் பட்ட பாடுகளை நோக்கி பார், என்னுடைய காயத்தை நீ நோக்கி பார், உனக்காக நான் அடிக்கப்பட்டேன் அதை நோக்கி பார், அப்பொழுது உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்காக நீர் வைத்து போன அந்த ஜீவ பாதைகளை, எங்களுக்காக நீர் வைத்து போன அந்த எண்ணங்களை, அந்த கிருபைகளை ஆண்டவரே நாங்கள் நோக்கி பார்த்து அதை நினைவு கூர்ந்து, ஆண்டவரே, எங்களுக்கு முன்னான பரிசுத்தவான்கள் எப்படி உம்மை சார்ந்து வாழ்ந்தார்களோ அப்பா, தங்களுக்கு வந்த நெருக்கத்திலே, ஆபத்திலே, துக்கத்திலே, வருத்தத்திலே உம்மை பின்பற்றி வாழ்ந்தார்களோ அதே போல வாழும்படி உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. அநேகர்கள் பலவீனப்பட்டிருக்கிறார்கள் சுவாமி, அவருடைய இருதயத்திலே அப்பா அந்த சோர்வான எண்ணங்கள் வரக்கூடாதே ராஜா. ஆண்டவரே, உம்முடைய அன்பு அவர்களை நெருக்கணும். ஆண்டவரே, அவர்கள் மறந்தாலும் என் தேவன் மறவாதபடிக்கு உம்முடைய அன்பினால் அவர்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி உம்முடைய பிள்ளைகள் அல்லவாப்பா, உம்முடைய கரத்துல ஏந்தி நீர் விடுதலை கொடுத்து அப்பா உம்மோடு வாழ ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறப்பா. இந்த வழியில் நாங்கள் இல்லங்களுக்கு கடந்து செல்லுகிற ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து சுவாமி சமாதானத்தோடு நடத்துங்கப்பா. ஒருவரும் துக்கப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது அப்பா. வேதனைகள் உம்முடைய பிள்ளைகளை நெருக்குகிறதுனால் அவர்கள் பாரப்பட்டு சோர்ந்து போகக்கூடாதபடி என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற என் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்கிற அந்த விசுவாசம் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே உருவாகும்படி நாங்கள் செபிக்கிறப்பா. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக செபிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கரங்களை தருகிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தாழ்மையுடன் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்னென்றைக்கும் இருந்து காப்பதாக. ஆமேன். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.